பெரம்பலூர் வேப்பந்தட்டை கோவில் திருவிழாவில் தேரை பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு கொண்டு செல்வது குறித்து ஆய்வானது நடந்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வேதமாரியம்மன் திருக்கோவில் திருத்தேர் திருவிழாவில் தேரானது பட்டியலின சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் 10ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த திருத்தேர் திருவிழாவானது நீதிமன்ற உத்தரவின் பெயரில் மாவட்ட காவல்துறையினரால் பாதுகாப்புடன் தேர் நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கின் மறு விசாரணை அடுத்த மாதம் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் தேர் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்ல சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில வேப்பந்தட்டை வேதமாரியம்மன் கோவில் வளாகம் முன்பாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சார்பு நீதிபதியான சரண்யா தலைமையில் சார் ஆட்சியர் கோகுல், வேப்பந்தட்டை வருவாய் வட்டாட்சியர் துரைராஜ் மற்றும் சம்பந்தப்பட்ட இருதரப்பு கிராம பொதுமக்கள் முன்னிலையில் தேர் செல்வது தொடர்பான விசாரணை மேற்கொண்டார். மேலும் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேரின் அகலம், நீளம் மற்றும் தேர் செல்ல வேண்டும் என மனுதாரர் குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் உள்ள சாலைகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் கொண்டு அளவிடும் பணியை மேற்கொண்டார். தொடர்ந்து இந்த அளவு பணியின் போது இரு தரப்பினரையும் முன்வைத்து பலத்த போலீசார் பாதுகாப்பில் முன்னிலையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னா இந்த ஆய்வறிக்கைகளை சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சரண்யா நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.